இப்போ இந்த பிளான்ட் வந்து மராத்தாங்க. மராத்தாலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ அதில் 2 3 வச்சுருந்தேன், மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. ஸோ இப்போ இந்தனுடைய பிளான்ட் ஒரு பிளான்ட் அவைலபிள் இருக்குதுங்க. இப்போ இது வந்து ஸ்ட்ரோமாந்தேன்னு சொல்லிட்டு இதோடைய சயின்டிஃபிக் நேமுங்க. இது வந்து ஃபேமிலி வந்து மராத்தா ஃபேமிலி. இப்போ நம்ம பெங்கோனின்னு சொன்னோம் இல்லையா, பெங்கோனி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மக்கிட்ட இது பெங்கோனியில் 2 3 வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வெயில் ரொம்ப முடியல, எனக்கு இது மட்டும் கொஞ்சம் கலர் பிடிச்சோன்னா இதை கொஞ்சம் கேர் பண்ணேன். அதனால் இதை நம்ம காப்பாற்ற முடிஞ்சது. ஸோ அதுபோல் இதுவுமே பாருங்கள், ஒன் சைடில் எப்படி இருக்குது, ஒன் சைடு இந்த ஒயிட்டு க்ரீனு கலர் மிக்சிங். ஆனால் பேக் சைடில் பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒயிட் வந்த இடத்துல எல்லாமே லைட்டாகவும் இங்கே வந்து டார்க்கு. இதுவும் இன்டோர் பிளான்ட்டு தாங்க. சரிங்களா. அழகாக நீங்கள் அந்த சொன்ன மாதிரி அந்த பாட்டில் வைக்கிறது இது பாருங்கள், இந்த ஃபுல்லுமோ இந்த ஒயிட்டாக வந்ததுக்கு இங்கே பேக்கில் இது இன்னுமே நல்ல புஷ்ஷியாக வந்துடும். சரிங்களா. இது கொஞ்சம் காஸ்ட்லி வெரைட்டிஸ் தாங்க இது. சரிங்களா. பேக் சைடில் பாருங்கள் ஒவ்வொரு இதுக்குமே இது நீங்கள் வந்து கேர் எடுத்து நீங்கள் அழகான ஒரு பாட்டில் வச்சு அழகாக பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நிறைய இதுவாகிடும். ஃபுல்லாக இங்கே அப்படியே காமிக்கிறேன். இந்த இடத்துல தாங்க போட்டு எல்லாம் பக்கம் பக்கமாக இப்போ பாருங்கள், இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுனா சேல் கொடுத்தது எல்லாமே தனித்தனி இப்படி வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல இந்த மணி பிளான்ட்ஸ் இப்போ இவங்கள வேறு கொஞ்சம் காலி பண்ணோம். இப்போ நம்ம உட்காந்துட்ருக்குறோம் இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து நான் ஃபுல்லுமோ பாருங்கள் இந்த என்னோடய செல்ஃபி பிளான்ட்டும் எல்லாமே எடுத்து வச்சுருந்தது. சரிங்களா. இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த சைடில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் இருந்தது. ஓவரால் அப்படியே காமிச்சுக்கிறேன். ஸோ நம்மளால் வந்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் பண்ண முடியல. இப்போ இது எல்லாமே பாதி முக்கால்வாசி காலி பண்ணணுன்றதுக்காகவே நான் இப்போ பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இந்த சைடில் இது எல்லாமே ஆர்டராக வரிசையாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே இப்போ யார் யாருக்கு என்னென்ன வாங்கினாங்கன்றதெல்லாம் தனியாக நம்ம வந்து லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக எடுத்து இப்போ வைக்கணும். இது எல்லாமே இப்போ மொத்தமாக நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுலேருந்தே தெரியும் என் பக்கத்தில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக செல்ஃபாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே பாருங்கள், எழுந்து போய் அங்கே வச்சுட்டு இந்த டப்பில் இப்போது இந்த டப்பில் வந்து நான் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு பிளான்ட் இருக்குது, இப்போ இதில் இருக்குது, இதில் கொஞ்சம் இருக்குது. இந்த 2 இதில் மட்டும் இருக்கிறத உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இது போல் தான் நம்ம எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நான் செஞ்சிட்ருக்கிறேன் ஒரு வேலையை. அதனால தான் லேட் ஆகுது. ஸோ இந்த பிளான்ட் வந்து இப்போ பார்க்கலாம். இது ஒன்று தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து 90 ரூபீஸுங்க. ஓகேங்களா. இது கொஞ்சம் எக்ஸைட்டிவ் வெரைட்டி தான், ரொம்ப ரேரான கலெக்ஷன். நம்ம தேடும் போது இது கிடைக்காது. இது ரொம்ப நானே வந்து அப்படி தான் கலெக்ட் பண்ணேன். சரிங்களா. என்னடா 4 லீஃப்னு நினைக்க வேண்டாம். நான் இதையும் சொல்லிடுறேன். இது போல் யாருமே வந்து இப்படி டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. இது ஒன்று காஞ்சி போச்சுன்னா ஒன்று இப்படி தான் வருங்க. நீங்கள் வந்து ஒரு பிளான்ட் லவர்லாம் இத்தனை பிளான்ட்ஸ் வாங்குறீங்க எல்லாருக்குமே தெரியும். அழகாக வச்சு நீங்கள் வளர்த்திக்கலாம். இது யார் கைக்கு போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த பிளான்ட்டு ஒன்று தான் இருக்குது. ஓகே. இந்த வீடியோ எடுக்கும்போதெல்லாம் இந்த இடத்துல ஒரு டப்பில் கொடியாக சுற்றிட்டுருக்கே. என்னடா இவங்க ப்ரோக்கன் ஹார்ட்டுங்க. நம்ம இதை பார்க்கும்போதே நம்ம ஹார்ட்டே ப்ரோக் ஆகிற மாதிரி இருக்குல்ல. வேறு வழி இல்லைங்க. வேலை செய்ய வந்துகளை க்ளீன் பண்ணாங்கள்ல, இதில் நான் தனித்தனியாக பதியம் போட்டு வச்சுருந்தது. இவங்க நம்ம தான் சொல்கிறோமே மாட்டுச்சாணம் உரம். இங்கே பாருங்கள், இங்கே டப்பு இது நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன். மண்புழு உரம் தயாரிக்கிற டப்பு அது. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து அந்த செடி கொடி நம்ம வேஸ்ட்டு வர்றது எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நிறைய போச்சுன்னா நான் எடுத்து வெளியே போட்டு தீ வச்சுருது. இந்த வேப்பந்தலை இதெல்லாம் மாந்தலை இதெல்லாம் வருதில்ல, இதெல்லாமே கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் இன்னும் ஒன்று பாருங்கள், அதிலிருந்து மண்புழு உரம் நம்ம ரெடி பண்ணி பக்காவாக ஆனது இங்கே பாருங்கள், இந்த பச்சை கலர் டப்பில் இருக்குது பாருங்கள். அது போக மாட்டுச்சாண உரம் அதையும் எடுத்துகிட்டு வந்து அதுவும் இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் வச்சுக்கிறது என்னுடைய இது. லாஸ்ட்டு அங்கே ஒரு ட்ரம் இருக்குது பாருங்கள், ட்ரம்முக்கு பேக் சைடில் அந்த இடத்துல வைப்பேன். அங்கே தான் நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்சிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது. வச்சுட்டு நம்ம பாட்டில் கலந்து வைக்கிறதுக்கு இடம் ஸ்பேஸ் இல்லை. எல்லாம் இப்போது க்ளீன் பண்ணதுனால இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, தாறுமாறாக அங்கே இங்கேன்னு ஓடிட்டாங்கங்க ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் வேறு எப்படி வந்திருக்குது. இப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை பாருங்கள் தனித்தனியாக இங்கே பாருங்கள், இவங்க ஒரு இது இப்படியெல்லாம் இருக்குது. சேல் போடும்போது சேர்த்து இப்போ இங்கே இருக்கா, இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிட்டோம்னா இவங்க தனியாக பிரிஞ்சிருவாங்க. அப்போ இங்கே ஒரு வேர் கிடைக்குதா, இந்த இடத்துல ஒரு வேர் கிடைக்குது. ஸோ இவங்களே இப்படி கொடுத்துடலாம். இது போல் தான் கொடுக்கணும். லென்த்தாக வர்றது பார்த்துட்டு அதுக்கு ஒரு மாதிரி இப்போ இது போல் கட்டிங்ஸாக வச்சு பண்ணோம்.
இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, என்ன செய்கிறது இல்லை. இது நிறைய வேறு எடுக்கும்போது வந்துட்டதுனால தான் நான் இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், அது வேறு இது வீணாக போயிடக்கூடாதுன்ட்டு போட்டு வச்சுருக்குறோம். சரிங்களா? தண்டு பாருங்கள் எப்படி இருக்குது இதில். இப்போ அடுத்து இதுதான் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. சுற்றி அந்த பசங்க வந்து பாவம் செடி வச்சுருக்காங்க. இந்த அக்கா காஞ்சி போயிட போகுதுன்னு சொல்லி இது ஒரு ஆள் சப்போர்ட்டோடு தான் வைக்கணும். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அடுத்த வீடியோ இது தாங்க, இருங்க. இது தான் நம்ம காட்ட போகிறோங்க, பார்க்கலாம். பாட்டில் வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேங்க இல்லையா, அது பாட் லென்த்தாக போயிருக்கு. ஸோ ஆவரேஜாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இவங்களும் ஒரு சிங்கோனிய ஃபேமிலி தாங்க. இப்போ இவங்க வந்து க்ரீனு, சரிங்களா? இவங்க வந்து க்ரீனு, இவங்க வந்து அப்படியே நாடு கொடியாக போகிறவங்க. இவங்க வந்து ஏரோ ஹெட்டு, சிங்கோனியம்லேயே வந்து ஏரோ ஹெட்டு. எல்லாம் கொஞ்சம் தான் சில டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. சரிங்களா? இவங்கள பார்த்துக்காங்க, இது பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். இவங்களையும் பாருங்கள், இதை பாருங்கள், இவங்களையும் பாருங்கள். சரிங்களா? கலர் வந்து அப்படியே ஒயிட்டாக இருக்கும். இவங்க வந்து கட்டிங்ஸ் தாங்க, இதை பாருங்கள். ஃபுல்லாக நான் ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதில், அதனால் எல்லாருக்குமே வரணுன்றதுக்காக இங்கே பாருங்கள் நாடு இருக்குதா, அதுலேருந்து தளைஞ்சு வந்திருக்குது, இதுலேருந்து வருது. சரிங்களா? இப்போ நீங்கள் இதை வரும்போது இப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இது ஒரு கட்டிங், நம்ம மணி பிளான்ட் மாதிரி இங்கேயும் வேர் வருது. இது ஒரு கட்டிங், இது ஒரு கட்டிங், இது ஒரு கட்டிங், இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இதுலேருந்து நல்ல ஸ்டெம்மு பார்த்தாவே தெரியுது பாருங்கள். இதுக்குள்ளேருந்து உங்களுக்கு தனியாக வரும்போது ஒரு இது புடச்சிட்டு ஒரு மணி பிளான்ட் மாதிரியே தான். சரிங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு 75 ருபீஸுங்க, 75 ருபீஸ். இதே போல் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒயிட்டாக அந்த கொடி வந்து இந்த கொடியாக போயிட்டு இதில் நல்லா சத்து இப்படி கிடச்சா அதுலேருந்து வந்துருச்சு. இப்போ இந்த வேர் இங்கே பாருங்கள், இப்போ இது 75 ருபீஸ் தான். இது 2 இருக்குதுங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இதுவுமே வேறாக இருக்குது. இது 3. இப்படியே காமிச்சிட்றேன், ஏன்னா எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இங்கே பாருங்கள், இது வந்து வெறுமடியே ஸ்டெம்மாக தான் வருது. ஸோ இது அப்படியே 75 ருபீஸ் தான் கொடுக்குறேன். 4 ஆச்சுங்களா? 4, இது 1. இது பாருங்கள் கொடியாகவே போகுது, தெரியுதுங்களா? அங்கங்கே ஸ்டெம்மு, இது பாருங்கள், சாரி, இங்கே அங்கங்கே வேர் இருக்குது. 4, இது 1, 5 எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். நான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வேர் இருக்குது. இது இங்கே கொடியாட்டம் போகுது. இது வந்து நீளமாக போகிறதுனால தான் நம்ம ஆவரேஜாகவே கொடுத்துட்டேன். யாருக்கு எப்படி வருதுன்னு தெரியல. இப்போ இது வரைக்கும் எத்தனை, 5, 6, 5 சொல்லியிருந்தேனா? இது 6. அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? இவங்க பார்த்துடலாமா? அப்புறம் எத்தனை பேருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இல்லாமல் இருந்தால் வம்பா போயிடும். இது வேறு கொடியாக வேறு போகுது. 1, 2, 3, 4, 5, 6. சரிதான், 6 தாங்க. அடுத்தது இது 1, இது பாருங்கள், இதுலேயும் அதே போல் தான் வச்சுக்கலாம். 7, வேறு தான் பாருங்கள் எப்படி இருக்குது. 7 ஆச்சுங்களா? இது 1, சரிங்களா? வேறு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். இது 1, 8. இங்கே பாருங்கள், இதுவுமே 9, மொத்தம் 10 இருக்குதுங்க. இதில் 10 கட்டிங்ஸ் இருக்குது. இது ஒரு கட்டிங் 75 ருபீஸுங்க, சரிங்களா? இது 10 பேர் நம்ம வாங்கிக்கலாம். இதை நான் அதனால தாங்க மொத்தமாக அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன பாருங்கள், இது போல் தான் இந்த நடுவில் இலை மறைக்குது. இங்கே பாருங்கள், இது போல் வருங்க உங்களுக்கு, சரிங்களா? மொத்தம் 10 இருக்குது இதில். ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே வந்து உங்களுக்கு சிங்கோனி வெரைட்டிஸ் தான். இதுவுமே வந்து ஏரோ ஹெட்டு தான். இதில் வந்து என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து வந்து ஒயிட் அண்ட் க்ரீனு, இது வந்து பிங்க் அண்ட் க்ரீனு, சரிங்களா? இதுவுமே அதே தான். ஏன்னா அதுவும் கொடி போச்சு இல்லையா, கொடியாக போச்சா, இதுவும் அதே போல் தான் கொடியாக போகிறது தான். பிங்க் அண்டு க்ரீன், அது பிங்க் சிங்கோனின்றது தனியாக வேறு. இது வந்து இது போல் இருக்குது, அது ஃபுல்லாக பிங்க்காகவே இருந்தது. இது பேபி லீஃப் பாருங்கள், தளைஞ்சு வர்றதில்ல. பேபி லீஃப் எப்படி இருக்குது பாருங்கள், அது எப்படி இருந்தது பாருங்கள், சரிங்களா? பேக் சைடில் எப்படி இருக்குது.
இப்போ இங்கேயே காமிக்கிறேன். இது பிங்க்கு, இது பிங்க் சிங்கோனியம். பேக் சைடில் பாருங்கள் க்ரீனாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஷைனிங்காகவும் இருக்கும். சரிங்களா, பேக் சைடில் க்ரீனாக இருக்குது. இப்போ இது பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். சரிங்களா, எப்படி இருக்குது. இது வந்து ஆரோ ஹெட்டு, அதில் வந்து உங்களுக்கு பிங்க் அண்டு க்ரீன். சரிங்களா, இதுலையும் இதே போல் தான் கட்டிங்ஸ் நாளாக போயிட்டு இருந்தது. அது தண்டே பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பாருங்கள் வேறு, இதை கூட ரெண்டாக இன்னும் இதில் லீஃபே இல்லை. இந்த இடத்துல லீஃபே இல்லை, வேறு தான். இங்கே மட்டும்தான் மேலே 3 லீஃப் இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள் இந்த லீஃப் 3. இதை நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு இந்த சைடு நாடு வந்துடும். இப்போ இதுலேருந்து இன்னும் தனியாக வந்தது தான். இப்போ இந்த எட்ஜில் பாருங்கள் வேர் இருக்குதுங்களா, இங்கே ஒரு லீஃபு. இப்போ இந்த இதுக்கு ஒன்றுக்கு நாடு. இதை அப்படியே நீங்கள் சுருட்டி கூட வச்சிடலாம். அது பாருங்கள் வேர் வந்து இது சன்னமாக இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள் ஒவ்வொரு லீஃபுக்கிட்டேயுமே ஒவ்வொரு வேர் வந்திருக்குது பாருங்கள். இது இப்போ 3 தான் இருக்குது. வேணும்னா இப்போ இதே கூட 2ஆக நம்ம கட் பண்ணி 4 பேர் கொடுத்துடலாம். ஸோ உங்களோட இது தான். இப்போ 3 இருக்குது. இதுவுமே நமக்கு 75 ருபீஸ் தானுங்க. நம்ம கிளியர் பண்ணால் போதுன்ட்டு இருக்குது. ஓகேங்களா. இப்போ இது வந்து மான்ஸ்டர் ஆயிலில் சேர்ந்ததுங்க. இது வந்து ப்ரோக்கன் ஹார்ட்டு. இதுவுமே வந்து கொடியாக தான். இப்போ பாருங்களா, இங்கே பிளான்ட்ஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, இது தனியாக இங்கே இருக்குது. இதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ஒரு கட்டுன்றதை விட இங்கே பாருங்கள் அப்படி தான் ஃபுல்லாக எவ்வளோ லென்த்தாக போயிட்டு இருந்தது. இந்த ரூட்டு பாருங்கள். சரிங்களா, இது தண்ணியில் இருந்தது, ஒன்றும் இல்லை, கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் இதனுடைய ரூட்டு வேறு இதிலேருந்தே வந்திருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துலையுமே உங்களுக்கு வேறு இந்த நாடுக்கு இங்கே பாருங்கள். சரிங்களா, இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஒன்று வந்து 50 ருபீஸு. சரிங்களா, இது ஒன்று இருக்குங்களா. அடுத்தது இது நல்லா காமிக்கிறதுக்கு தெரியும். இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்துடும். இது கட்டு தான், வேரும் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் ஒவ்வொரு இதுலுக்குமே வேர் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை, வந்துடும். இது லென்த்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது 1 2. இப்போ இது ஒரு கட்டு ரூட் பார்த்துக்கோங்க. இது 1 3. இப்போ இங்கே பாருங்கள் வேர் இருக்குங்களா. இதனோட இது இங்கே பார்த்துக்கோங்க. சரிங்களா, 4. அடுத்தது இது 1. இந்த இடத்துல அந்த கொடி வளைஞ்சிருக்கு, ஒன்றும் இது இல்லை. நீங்கள் எப்படி தான் கட் பண்ணிட்டு வச்சிங்கன்னா இன்னும் நிறைய ஆகும் உங்களுக்கு. சரிங்களா, இது 1. எத்தனை ஆச்சு? 5ங்களா. 1 2 3 4 5 ஆச்சுங்க. அடுத்தது இது 1. சரிங்களா, இதனோட இதுக்கு வேறு பாருங்கள் எப்படி இருக்கு. இது லென்த்து வேறு தெரியலையா, ஹைட்டாக. இப்போ நீ எழுந்து நின்னே காமிக்கிறேன் உங்களுக்கு. 6. அப்புறம் லாஸ்ட்டாக 1 இருக்குது. இது எல்லாம் சேர்த்து இது பாருங்கள். இது 1 சின்னதாக இருக்குது, அதோடு இதை சேர்த்து வச்சுருறேன். இது 1 7. சரிங்களா, இதோடு இப்படி கொடுத்துட்றேன். இதுக்கு எங்கே தனியாக நம்ம போடுறது. சரிங்களா, 7 பேர் இருக்குங்க. இது வந்து 50 ருபீஸு. 7 பேர் வாங்கிக்கலாம் 50 ருபீஸ்க்கு. அப்புறம் என்ன ஒன்று இங்கே பாருங்கள், லென்த்து இருங்க. இவங்க வந்து பெருசுங்க. இவங்க எப்படி எடுக்கிறதுனே தெரியல எனக்கு. ஸோ அதனால் கட் பண்ணலை, முழுசாகவே அப்படியே வச்சு கொடுத்துடலான்ட்டு. இங்கே பாருங்கள் லென்த்து, இங்கே பாருங்கள் எப்படி வருது. இது போயிட்டு இங்கே பெண்டு வேறுங்க பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது. சரிங்களா, இப்போ தூரத்துன்னு காமிக்கிறேன். இது ஒரு பீஸ் அப்படியே. இது நம்ம இங்கே கட் பண்ணாலும் இது வெறும் ஸ்டெம்மாகவே இருக்கும். ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இங்கே வேருங்க இருக்குது, லீஃபு மோடு இருக்குது. அப்புறம் இங்கே ஃபுல்லாக கேப்பு அந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்குங்க. சரிங்களா, இந்த நாடுலேருந்து இங்கே புடச்சிட்டு இப்படி வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக இப்படி இருக்குது. இதை இங்கே கட் பண்ணாலும் வேஸ்ட்டு. சரி, அதனால் அப்படியே முழுசாக கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 30 ருபீஸ் 8 ருபீஸுங்க இது. சரிங்களா, அதே போல் இன்னும் ஒன்று மொத்தம் 3 இருக்குது. இங்கே பாருங்கள்
இங்கே பாருங்கள். சரிங்களா, இதுதான் ஸ்டார்டிங்கு. இங்கேருந்து இப்படி போகுதுங்க, வேர் நிறைய இருக்குது, அப்படியே வருது. சரிங்களா, இது 2வது பீஸு. இப்போ இந்த வீடியோவை நான் நின்றுட்டு குமிஞ்சு எடுக்கிறேங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இதாக இருக்குது இது. இப்போ அடுத்தது இப்படி வர மழை வர வந்துருவோன்னு பயமாகவும் இருக்குது, கருக்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இந்த சைட்லேருந்து இது சேர்ந்து இப்படி வருது. சரிங்களா, இது ரெண்டுமே மொத்தம் வந்து 3 இருக்குதுங்க. 80 ருபீஸுக்குன்னு சொல்லி 3 பேர் வாங்கிக்கலாம். ஓகேங்களா.